எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், அது நல்ல விஷயமா பிரச்சனையாங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். முன்னாள் 2 முறை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து 50 ஆண்டு காலம், ஜெயலலிதா காலம் வரை, அப்புறம் இபிஎஸ் விலக்கி வைக்கும் வரை அதிமுகவில் ஒரு உண்மை விசுவாசியாக, இந்த விசுவாசிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும், விசுவாசியாக இருந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை தொகுதியாக கொண்டு கிட்டத்தட்ட 9 முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் டிவிகே விஜய் அவர்கள் கட்சியில் போய் ஒரு 50 பேரோட இணைஞ்சிருக்காரு. இல்லை நல்ல விஷயம், அதனால தான் சிரித்தபடி சொன்னேன். ஏன் 500 பேரோட போகலையா, ஒரு 10 பஸ்ஸில் கூட வர முடியாதா அப்படின்னு கேட்குறதெல்லாம் உங்கள் விருப்பம். நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஒருவேளை நீங்கள் 50 பேருக்கு மேலே வரக்கூடாது, இங்கே இடம் இல்லைன்னு அந்த பிறப்பொக்கும்னு போட்டு இந்த ஆஃபீஸ் இல்லை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். இல்லை அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. புஷி ஆனந்த் என்ன சொல்லுறதும் நமக்கு தெரியாது. ஆனால் அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், நாம் எப்படியாவது வாழ்ந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, நாம் போகிற இடம் நம்மளால் எப்படி பிரயோஜனப்படும் அப்படின்னா அவங்க தானே நம்மளை கூப்பிடணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று. இல்லை 77 வயசு ஆயிடுச்சு, சாதாரணமாக எல்லா வேலையிலையுமே 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் இருக்கும்போது இந்தியாவில், அதையும் தாண்டி ஒரு 17 வருஷம் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்துட்டோம். நம்ம ஏகப்பட்டது சம்பாதிச்சாச்சு, காலேஜ் எல்லாம் இருக்குது. நாளைக்கு நினச்சா நம்ம காலேஜிலேயே நம்ம முதல்வராகிடலாமே, அதாவது பிரின்சிபல் அப்படின்னு நினச்சி இது போகிற நமக்கு இப்போ தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எப்போவுமே இப்படி தான் 2 விரலை காட்டுவோம், ரெட்டை இலை அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு ஒரு திடீர்னு இப்படியெல்லாம் யானை சின்னத்தெல்லாம் காட்ட முடியுமா? அதெல்லாம் ஒன்று இருக்குது. நிறையா கட்சி மாறி போனவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்று உண்டு. பழைய ஞாபகத்தில் பழைய சின்னத்தை சொல்லிவிடுவாங்க. திண்டுக்கல் சீனிவாசனே அடிக்கடி மாற்றி கீத்தி பேசுவார், பார்த்துருப்பீங்க நீங்கள். அது ஒரு வயசுக்கு மேலே நாம் என்ன, நாம் என்ன, நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம் போகிற இடம் நம்மை விட சீனியராக இருந்தால் நம்ம மரியாதை கொடுக்கறதுல எந்த மனக்குழப்பமும் வராது. நம்மளை விட ஒரு 25 வயசு சின்னவங்க பாட்டிக்கு போயிட்டு தலைவர் அப்படின்னு நிமிந்து பார்த்து அப்படியே அவங்க காருக்கு முன்னாடி குனிஞ்சு உக்காந்து ப்ரோக்ராமை போட்டு நம்ம சொல்கிற ரூட்டில் தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறதா, இல்லைன்னா தலைவர் வருகிறார்னு இவர் தனக்கு தலைவராக இவரே கூவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இவரால் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. செங்கோட்டையனுடைய இந்த முடிவு ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது சராசரியாக என்னுடைய சம்பந்தியெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் தான். அவங்க பெருவாரியான கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் சொல்கிறது, இவருக்கு ஏன் பேசாமல் இருந்திருக்கலாமே, தோட்டம் துறவுன்னு இருந்திருக்கலாமே, இவருக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம போய் டிவி கேட்கலாம் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட என்னுடைய சர்க்கிளில் வந்த விஷயம். நான் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஒரு நல்ல நண்பராக, அவருடைய அன்புக்கு உரியவராக நான் இருக்கேன். எனக்கு அது போரும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, நாம் எல்லா கட்சிக்குள்ளேயும் போகலாம், ஆனால் அந்த கட்சி நம்ம சொல்கிற பேச்சை கேட்குமா அப்படின்னா எந்த கட்சியுமே கேட்காது. சின்னதாக குட்டியாக இருக்க பாருங்கள், 6% 7% வாங்குகிற கட்சி கூட கேட்காது. ஏன்னா அந்த தலைவன் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்கிட்டால் தான், அந்த சுயமரியாதை நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்மளால் போக முடியாது. செங்கோட்டையன் பண்ண தவறு அப்படிங்கிறத விட, செங்கோட்டையன் இந்த தவறை செய்வதற்கு
அவர் பாஜகவால் புஷ் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அவர் போய் பார்த்துருக்காரு, அமித்ஷாவெல்லாம் பார்த்துருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காரு. அவங்களுக்கு செங்கோட்டையனை தலைமை தாங்கி அதிமுகவை நடத்துறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவை நம்மளால் ஒழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? திமுகவுக்கு எதிராக யாரை பேசுகிறாங்க? திமுக அதிமுக, திமுக அதிமுக. அதிமுக ஒழிச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன திமுக பாசாக்கா, திமுக பாசாக்கா அப்படி தானே பேசியாகணும். அந்த ஒரு எண்ணம். ஏன்னா அவங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. அமித்ஷா எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், அமித்ஷா டெல்லியிலேயே இருந்தாலும் குண்டு வெடிச்சப்புறம் தானே அமித்ஷாக்கே தெரிஞ்சது. அதை தடுக்கலைல்ல அவர். அதுக்காக சொல்கிறேன். அதாவது போலீஸ் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சில சமயம் திருடர்கள் அவர்களை விட புத்திசாலிகள். அது கண்ணை மறைக்குது. அதிகார போதை கண்ணை மறைக்கிறது பாஜகவுக்கு. நாம் பீகார் மாதிரியே நினச்சலாம். பீகார் மாதிரி படிப்பறிவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு திராவிட கலாச்சாரங்கிறாங்க. நான் என் ஆரிய கலாச்சாரம் அது என் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன். ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் திராவிட கலாச்சாரம் தான். அதானே யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம அது எப்படி சரியாக வரும்? அதை எங்கேயோ அவர் எடப்பாடி பழனிசாமியை நம்ம எப்படியாவது ஒழிக்கணும்னா இதுக்கு ஒரே வழி, நாம் டிவிக்கா போயிடணும் அப்படின்ட்டு இந்த டிவிக்கே பக்கம் சாஞ்சி வீஞ்சி போயிட்டு நேற்றுக்கு அதுவும் இன்னும் ரகசியமாக மறைஞ்சி கெத்தாக போய் இன்னும் பேசிட வேண்டியது தானே. ஏன் முடியாது? ஏன்னா விஜய் ஆசைப்பட்ட நேரத்துக்கு தான் இவர் போக முடியும். நான் இப்போ நினைக்கிறேன் சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இல்லை, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். காத்தால் ஒரு 8:30 மணிக்கு போய் நேராக சிஎம் வீட்டு வாசல் சொன்னால், ஒரு நிமிஷம் சார் அப்படிம்பாங்க. உடனே உள்ளே போய் சொல்லுவாங்க, இல்லை உட்கார சொன்னார் சார், வர சொன்னார், இது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், சார் 10 மணிக்கு அறிவாலயத்துக்கு வந்துட சொன்னார் சார், எவ்வளோதான் ஆன்சர், பார்த்துட்டு வந்துடலாம். இவரால் அது நினைக்க முடியாது. இன்னைக்கு வேணா அவர் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பட்டணப்பாக்கம் அந்த 10வது 11வது மாடியில் போய் விஜயை சந்திச்சிருக்கலாம். ஆனால் எல்லா நாளும் அவர் அங்கே போய் சந்திக்க முடியாது. முடிஞ்சு போச்சு. அதாவது வந்த மாட்டை கட்டி வச்சாச்சு, போகிற மாட்டை அவுத்து விட்டாச்சுங்கிற மாதிரி அங்கே அவுத்து விட்டாங்க, இங்கே கட்டி வச்சாங்க. அதுக்கு மேலே இவரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு 50 பேரோடு சேர்ந்துருக்கார். 2 முறை மினிஸ்டராக இருந்தவர் ஒரு 500 பேரோடையாவது வந்திருக்கணும். இங்கே அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டாம், ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டாம், அங்கே ஒரு 10 பஸ்ஸாவது நின்று இருக்க வேண்டாமா? தவிர பிஜேபி அதிமுகவை பலகீனப்படுத்தி அப்படியே ஒன்றும் இல்லாத பண்ணணுங்கிற முயற்சியில் இருக்காங்க. அதைக்கு கடுமையாக வேறு விதமாக இபிஎஸ்ஸை எதிர்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, தவிர நான் என்னுடைய அரசியல், நான் 1989லேருந்து நான் இந்த அரசியல் எல்லாத்துலேயும் களத்தில் இருக்கேன். ஒன்று சுயேட்சையாக நின்று இருக்கேன், இல்லைனா தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நல்லவர்களுக்காக. கொஞ்சம் பேருக்கு தான் பண்ண முடிஞ்சுது, நிறைய பேருக்கு பண்ண முடியல. நல்லவர்களுக்குங்கும்போது அப்புறம் சில கட்சிகளுக்காக பண்ணியிருக்கேன். அப்போது பார்ப்பேன், உள்ளே போய் பார்க்குறம்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நாம் ஃபஸ்ட்டு சின்னம் ரொம்ப முக்கியம். இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனே அவருக்குன்னு ஒரு அந்த ரெட்டை இலைங்கிறது ஒன்று இல்லாமல் தென்னை மர சின்னத்தில் நிற்கும்போது தான் முதல் முறையாக நான் எலெக்ஷன் நின்னேன். என்கிட்ட நான் வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டு வாங்கி டெபாசிட் எழுந்தேன். நீங்கங்கள நானும் இழந்தேன். ஆனால் என்னை விட பாதி ஓட்டு வாங்கி இழந்தாருன்னா அது யார்? இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஒருத்தர். அதுதான் தமிழ்நாட்டில் கட்சியும் சின்னமும் ரொம்ப முக்கியம். இவரே அவசரத்தில் வாங்கி தவறி மறந்துடாதீங்க, அண்ணன் விஜய் தலைமையில் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லிடலாம். இல்லை அதுக்குள்ளே விஜயே ரெட்டை இலை கூட்டணிக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம். என்ன வேணாலும் நடக்கும். எது நடந்தாலும் ரெட்டை இலையோடு அவர் வந்தாலும் எடப்பாடியே இவர் பக்கத்தில் செங்கோட்டையன் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள் விஜய் சார் உங்கள் படம் பார்த்தா என்னம்மா இருந்தது, அது 2 வார்த்தை பேசிட்டு தான் பேச முடியும். அது இல்லையா? நல்ல வேலையாக ஜெயலலிதா கிட்ட அவங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே கிடையாது. சொன்னதை செஞ்சுக்கிட்டு அவங்க போனாங்களான்னு அப்புறம் போயிட்டாங்கன்னு அப்புறம் தான் நிமிர்ந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க.
இது ரொம்ப தவறான முடிவு. இவ்வளோ அவசரப்பட்டு எடுத்திருக்க வேண்டாம். அவருடைய ஒரு தன்மானத்துக்கும் அவருடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏதோ அல்பமாக இந்த ஒரு பதவி அவரால் ஜெயிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. சிந்து ரவிச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் அப்படியே கைகட்டி நின்று ஐயோ செங்கோட்டையனா அப்படின்னு பயந்து நடுங்கி இருந்தவங்களாம் இன்றைக்கி அவங்க தனியான இதுவாக வந்துட்டாங்க. அவங்க திமுகவில் இருக்காங்க, அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. நாளைக்கு அவங்களாம் சரி என்ன இவரோட பழகினவங்க அதிமுகவில் இருக்கவங்க இவரை வந்தாக்கா அப்படி பக்கத்து சந்து வழியாக போயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம் இல்லைண்ணே அப்படிப்பாங்க. நல்லா திருப்பி அது அதிமுகவில் இருந்த வரைக்கும் அவன் செங்கோட்டையன் தெரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் பவர் இருந்தால் தான் மரியாதை. அப்படி தூக்கி எரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே அந்த மரியாதை போயிடும். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பவருக்கு பின்னாடி ஓடுவாங்க. நீ என்ன இபிஎஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஆசையாக கொஞ்சி குலாவி அதனாலேயே இபிஎஸ் கிட்ட இருக்காங்க? இல்லை, இபிஎஸ் கிட்ட பவர் இருக்குது. அந்த பவரை எப்படியாவது பிடிங்கிடணும்னு டெல்லி நினைக்கிது. அவர் விட மாட்டேன்றார். ஏன்னா அதுக்குண்டான வேறு பவர் வைட்டமினை அவர் வச்சுருக்கார். எத்தனை லட்டு வேணாலும் யாருக்கு வேணாலும் அவர் கொடுப்பார். அதுக்கு லட்டு கொடுப்பாரா இல்லை அல்வா கொடுப்பாராங்கிறது அடுத்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு ஒத்து வந்தால் தான் அங்கே இருக்க முடியும். நான் வெளில போகிறேன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்க விட மாட்டாங்க. உடனே தூக்கி வெளில அடிச்சிடுறாரு அவருக்கு. அவர் அப்படியே எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்துட்டேங்க. எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் இல்லை ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எதெல்லாம் தவறுதலாக அவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நாம் செய்கிறேன், அதுதான் ஃபார்முலான்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. இன்றைக்கி கடைக்கோடி தொண்டை என்ன தலைவரை அப்படின்னு ஒருத்தன் திமுகவில் கலைஞரை பார்த்து கூப்பிட்டா வாய முருகேசா என்ன விஷயம் உனக்கு என்ன ஏன் கத்துற அப்படிம்பார். இங்கே உடனே நடுவில் பிளாக் கார்ட்ஸ்லாம் தடுத்து அதை தடுத்து. ஏன்னா இன்றைக்கி இப்போ பிளாக் கார்ட்டெல்லாம் தாண்டி தானே விஜயே பார்க்க முடியும். இவர் தவறு இப்போ அவருக்கு ஏதோ மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம். அந்த 28 பேர் கொண்ட குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இணைப்பாளரோ பொறுப்பாளரோ ஏதோ கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அணியிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. நேஷ்னல் பார்ட்டினா அது டெல்லி போடுற இதுவாக இருக்கணும் இல்லையா? நம்ம ரீஜனல் பார்ட்டின்னா அந்த நிர்வாகத்தில் இருக்கணும். இது இல்லாத வேறு எதை வேணால் யார் வேணால் அப்படி சுண்டி விட்டால் வெளில போய் விழுந்துட வேண்டியது தான். அதை வச்சு விசிட்டிங் கார்டு போட்டு நீ வேணால் முடிஞ்சால் சாமர்த்தியம் இருந்தால் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கப்போ, ஆனால் மாட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இன்றைக்கி பெருவாரியான கட்சிகள் இருக்குது. என்னமோ செங்கோட்டையன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நான் நினச்சேன். ஆனால் இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது. எப்போவுமே நம்ம ஆத்திரமாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்பொழுது, வருத்தமாக இருக்கும்போது எந்த சமயத்துலையுமே நாம் டெசிஷனே எடுக்கக்கூடாது. அந்த டெசிஷன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தவறாக தான் போகும். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு டெசிஷன் தவறாக எடுத்துட்டார். வாரணாசி போகிறேன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னாரு. என்னத்துக்கு புரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறேன், டெல்லியில் போய் எதுக்கு 3 கார் மாறி போகணும்? நல்ல சிஎம் அசாத்தியமாக சொல்கிறார். உங்களுக்கு வேறுக்காவது ஒரு கார் தரேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மூஞ்சியை தொடச்சிக்க வேணாம், அப்படியே மறைச்சிக்க வேணாம் அப்படிங்கிறத அசால்ட்டாக ஒரு ஊமை குத்திட்டு போயிட்டே இருக்கார் இவர். நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். தேர்தல் வரத்துக்கு ஆச்சு இன்னொரு என்ன நவம்பர் முடிய போகுது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் தேர்தல் இல்லையா? 5 மாதம் இருக்குது. 5 மாதத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் ரொம்ப இது பண்ணி சின்னம் கொடுக்க போகிறாங்க. விஜய்க்கெல்லாம் என்ன சின்னம் கொடுக்க போகிறாரு தெரியணும். அப்போ விஜய் விசில் சின்னம் கொடுத்தா இப்படி காமிச்சவர் வாயில் விசில் வச்சு ஃபீன்னு ஊதிட்டு போகணும் இல்லையா? நீங்கள் வழக்கப்படி நீங்கள் அம்மாவுக்கு பண்ண மாதிரி எனக்கும் ரூட்டு போட்டு கொடுத்துருங்க. ரூட்டு போட்டு கொடுத்துட்டா புசி ஆனந்த் கூட தான் ரூட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த டயத்துக்காக வந்தார் விஜய். வரலைன்னா விஜய் இதெல்லாம் பண்ணாதீங்க, சரிப்படாது, தைரியமாக சொல்லிட்டு முடியுமா? அவர் கிளம்ப சொல்லு அப்படின்னு ஆதவர்ஜனா விட்டு சொல்ல வைப்பா. அது வரைக்கும் ஆதவர்ஜனா அங்கே இருக்காரான்னு தெரியாது நமக்கு. அது வேறு பிரச்சனை இருக்குது.
அதனால் அது ஒரு ஒன் மேன் ஷோ, ஒரு சின்ன ஒரு நபர் கம்பெனி. நாளைக்கு வந்து விஜயே இப்போ நிச்சயமாக தோற்று போயிடுவார் இந்த எலெக்ஷனில். இந்த ஆட்சி அமைக்கிறது, மினிஸ்டர் ஆகிறது, எதிர்கட்சி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒருவேளை ஆதவ அர்ஜுனா மிகப்பெரிய பணத்தை வச்சு தன்னுடைய ஜாதிக்காரங்க இது வேறு ஏதாவது இருக்கிற தொகுதியில் கேட்டு நின்று ஜெயிக்கலாமே தவிர, என்ன விஜயே எம்எல்ஏ ஆகிட்டார், டெய்லி தொகுதிக்கு போயிடுவாரா? போய் பார்ப்பாரா? இல்லை அசம்பிளி போயிடுவாரா? வச்சு செய்வாங்க அசம்பிளியில். ஏன் கமலஹாசன் ரீகவுண்டிங் வேண்டான்னாரு? அதுதான் காரணம். எல்லாருக்குமே இன்னும் ஏன்னா கமலஹாசன் தோற்றது ரொம்ப சொற்ப ஓட்டுகள். புரிஞ்சுக்கணும், அரசியலை புரிஞ்சுக்காமல் நான் என்னமோ எல்லோரும் சினிமாவாது நானும் அந்த ரோல் பண்ணுறேன், நானும் அந்த ஹீரோயினோட தான் நடித்து காட்டுவேன். அதெல்லாம் சினிமாவோட சரி. அங்கே பணம் இருந்தால், நானும் அந்த பணம் இருந்தால் கூட தேட்டருக்கு வந்த பிறகு ஜனங்க பார்த்தா தான் அது வெற்றி படம், இல்லைன்னா இல்லவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தவிர வந்து நம்மளுடைய செங்கோட்டையினால் நம்மளுடைய அணில் குட்டிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதே மரத்தில் இறங்குட்டேன் ப்ரோ, கம்முன்னுங்க ப்ரோ அப்படிம்பார். ஏன்னா செங்கோட்டையன் வயசுக்கும் அந்த மரத்தில் எதி குறிக்கிறானே அவனுக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு வித்தியாசம். சும்மா இல்லாமல் தாத்தா கம்முன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டா செங்கோட்டையன் ஐயோ நம்மளை தாத்தான்னு பப்ளிக்கில் கூப்பிட்டானே, நான் வேறு எம்எல்ஏக்கு நிற்கிறேனே அப்படிங்கிறது அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். இதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியாது. அதனால் ஒரு 5 மாதம் டைம் இருக்குது. செங்கோட்டையனில் தொடர்றாரா இல்லை எனக்கு அரசியலே வேண்டாம். எனக்கு எம்ஜிஆர் கனவுல வந்து சொன்னார், அம்மாவும் கனவுல வந்து சொன்னாங்க, நம்ம கட்சியில் இருந்த நீ எங்கேயுமே போயிருக்கக்கூடாது, எங்கள் நினைவிலேயே சந்தோஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்துரு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாலும் விடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய கணிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மானம் மரியாதையோடு நாம் இருக்கணும். நம்மளுடைய சுயமரியாதை என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எங்கேயும் சேராமல் அனைவருக்கும் நண்பராக இருப்பது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம போய் ஒட்டிக்கக்கூடாது, நான் வரேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது சார் இது மாதிரிலாம் இருக்குது இப்படி அதெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அவர் கார்த்தால வரைக்கும் குழம்பி இருக்கார். என்ன வேடிக்கைன்னா ஓபிஎஸ்ஸும் வரமாட்டார் இந்த இதில். அவருக்கு வந்து தன்னுடைய ஜாதி பலம் மிகுந்த ஓட்டுக்கள் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஓபிஎஸ்ஸுக்கு. அதே போல் டிடிவி அவர் ரொம்ப நாளாகவே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் 2 பேருமே இவங்க பின்னாடி வராத பொழுது அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிக்கு தன்னுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலை செங்கோட்டையன் பலி கொடுத்து விட்டார் என்பது தான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.